ஃப்ரெண்டுஸ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங்கான சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். நீலாம் மனுஷனா? என்னைய பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் நீ பண்ணியிருக்கியா? உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. உன் மேல கேஸ் தான் போட போறேன் அப்படின்னு சிவகுமார் ஒரு ஆவேசமான பேச்சை பேசியிருக்காரு. அப்ப யாரு பேசியிருக்காரு, எங்க பேசினாரு அப்படி தானே நீங்க கேக்குறீங்க. அதாவது பாலா இயக்குனர் அப்படின்றது ரொம்ப பெரிய பிரபலமானவர் அப்படின்றதும் தெரியும். அவர் படத்துல நடிச்சிட்டு வெளியில வந்துட்டாலே ஆளே அடையாளம் இல்லாம ஆக்கிடுவாரு அப்படின்ற மாதிரியும் தெரியும். அந்த மாதிரி தான் பாலாவு திரையுலகத்துக்கு 25 ஆண்டு ஆயிடுச்சு. அதை நோக்கி இப்ப பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படம் வணங்கா. வணங்கான் படத்துல அருண் விஜய் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் புக் ஆனது சூர்யா அப்படின்ற தகவல் இருக்கு. அதுவும் சிவகுமார் வாயிலாக தான் சொல்லப்பட்டது. சூர்யா கிட்ட கமிட் ஆகி அவங்க புக் பண்ணி சில சீன்ஸ்லாம் கூட நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ வாக்குவாதம் பாலாவுக்கும் சூர்யாவுக்கும் வந்ததுனால அந்த படத்துல இருந்து விலகிட்டு அதுக்கு திரும்ப அருண் விஜய் புக் பண்ணி இப்ப பொங்கலுக்கு ரிலீஸும் ஆக போகுது. அப்போ பேட்டியில மேடையில சிவகுமார் பேசும்போது ஒரு விஷயத்தை ஹைலைட்டான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் என்னப்பா இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி விஷயங்களை சொல்றாரு. அப்படி என்னதான்ப்பா பண்ணுன அப்படின்னு எதிர்ப்பா பாலா கேட்க அவரு சில விஷயத்த சொல்ல இவரும் ஒரு சில விஷயத்த சொல்ல இப்படி சில டைலாக்லாம் சுவாரஸ்யமா போயிருக்கு. அப்படி என்னதான்பா சுவாரஸ்யம் போனது அப்படின்னா சிவகுமார் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் உயிரை கொடுத்து டான்ஸ் ஆடினேன்பா, தக 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 வேணா ஆடவான்ற பாட்டு. ஆனா அசால்ட்டா அதை ரீமேக் பண்ணி பிதாமகன் படத்துல சூர்யாவையும் சிம்ரனையும் ஆட வச்சு இப்படி காமெடி பண்ணிட்டியப்பா அப்படின்ட்டு கலாச்சிருக்காரு. அதுக்கு பாலா சொல்லியிருக்காங்க, இல்லைங்க அது அந்த பாட்டை பார்த்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி மக்களுடைய இது ஒரு நகைச்சுவையான ஒரு சிரிப்பா இருந்தது. அதனால சரி நம்ம படத்துலயும் இது போல ஒரு சீன் வச்சோம்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் வச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா பாரு, நீ இந்த மாதிரிலாம் பதில் கொடுக்குது உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நான் உயிரை கொடுத்து டான்ஸ் ஆடின திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. ஆனா நீ அசால்ட்டா இப்படி பண்ணிட்டியே, உன் மேல கேஸ் தான் கொடுக்க போறேன் அப்படின்ற நகைச்சுவையாவும் பேசி அந்த இடத்துல எல்லாரையுமே சிரிக்க வச்சிருக்காங்க. ஒரு விஷயம் செயல்படுத்தணும், ஒரு கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய விஷயத்த ஒரு காமெடியா கொண்டுட்டு போறதாலும் சரி, ஒரு காமெடியான விஷயத்த சீரியஸா கொண்டு போறதா இருந்தாலும் சரி, அது சினிமா துறையினால தான் முடியும் அப்படிங்கிறது பாலா ரொம்ப நல்லாவே ஒரு பயங்கரமான ஒரு இயக்குனர். நந்தாவா இருக்கட்டும், பிதாமகனா இருக்கட்டும், நான் கடவுள், இதெல்லாம் பெரிய அவர் மட்டும் முன்னேறணும் அப்படின்றது இல்லாம அந்த படத்துல வேலை செய்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல பயணிக்கக்கூடிய ஒரு பிரபலமான இயக்குனர் அப்படிங்கிறது பாலா தான். ஸோ அவங்களுடைய வளர்ச்சி இன்னும் மீண்டும் மீண்டும் சிறப்பாக அமைகிறதுக்கு நம்ம காத்திருக்கலாம். இந்த வணங்கானுடைய படம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இதை கொண்டு வந்திருக்கார், ஃபீல் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா பாலாவோட படத்தினாலேயே ஏதாவது ஒரு ஃபீல் இருக்கும். அதில் பல விஷயங்கள் சொல்லப்படுவாங்க. பாலாவோட படனாலே இந்தியா முழுவதுமே எதிர்பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு கருத்தை சொல்ல போறாரு, இன்னைக்கு இந்த ஹீரோவை எந்த மாதிரி கெட்டப்ல மாத்திருக்க போறாரு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படும். ஏன்னா அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. கேரக்டருக்குள்ள உள்ள வரும்போது அவரா அப்படின்ற மாதிரியே தெரியாது. நம்மளுக்கே தெரியும் பிதாமகன்ல சூர்யாவுடைய இது கெட்டப் எப்படி இருந்தது, விக்ரமுடைய கெட்டப்லாம் எப்படி இருந்ததுன்னு. அது போல நான் கடவுள்ல ஆர்யா இவங்களோட கெட்டப்லாம் எப்படி இருந்ததுன்னு அது மாதிரி டோட்டலாவே ஆளைய மாத்திடுவாங்க. இப்ப அருண் விஜயை எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காரு அப்படிங்கறதான் தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். பொங்கலுக்கான சிறப்பான படமாக பாலா இயக்கிய வணங்கான் படம் வரப்போது பார்க்கலாம். இது போல ட்ரெண்டிங்கான சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்க எப்போது ஃப்ரெண்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.